இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசிர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். பிரியமானவர்களே, ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வாலிபன் இருந்தான். அவன் குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பம். ஒரு நாள் அவன் தந்தை கடுமையாக நோயுற்றார். மருத்துவரிடம் செல்ல பணமில்லை. அந்த வாலிபன் மிகவும் கவலையடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இரவு முழுவதும் அழுதான். அந்த இரவில் அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான். கர்த்தாவே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், என் தந்தையை குணமாக்குங்கள் என்று முழு நம்பிக்கையுடன் கேட்டான். அவன் மனதில் சிறிய நம்பிக்கை வெளிச்சம் வந்தது. அடுத்த நாள் எதிர்பாராத விதமாக கிராமத்திற்கு ஒரு மருத்துவ முகாம் வந்தது. அந்த முகாமில் வாலிபனின் தந்தை இலவசமாக சிகிச்சை பெற்றார். சில நாட்களில் அவர் முழுமையாக குணமடைந்தார். அந்த வாலிபன் அதை பார்த்து மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டான். இது மனிதன் செய்யவில்லை, இது தேவன் செய்த அதிசயம் என்று உணர்ந்தான். அந்த நாள் முதல் வாலிபன் எதுவானாலும் தேவனை நம்பிக்கையுடன் ஜெபிப்பான். அவன் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் அவனுக்கு ஒரு உறுதி கொடுத்தது. பிரியமானவர்களே, தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் என்பது உண்மை. நம்பிக்கை வைத்தால் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அதிசயங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. என் தேவன் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆம் ஆண்டவரே, எப்பேற்பட்ட வியாதிகளாய் இருந்தாலும் நீர் ஆண்டவரே தொடும் பொழுது ஆண்டவரே அந்த வியாதிகள் நீங்கும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசுவாசத்தினாலே என் தேவன் அப்பா, இந்த நாள் அப்பா என்னை விடுதலையாக்க சுகமாக்க யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்துல கொடுக்கிற தகப்பனே அப்பா, நீங்க அவர்களை தொட்டு நீங்க சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஆம் ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே பெரியவர்கள் வந்து ஆண்டவரே என்ன வியாதின்னு தெரியாம ஆண்டவரே கடுமையான வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியாக என் தேவனுடைய அன்பின் கரம் அவர்களை தொட்டு நீர் சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.